இந்த 11 கீழ்கணக்கு அற இலக்கியங்கள் பேசுகிற வாழ்வியல் உண்மைகளாக, வாழ்வியல் சிந்தனைகளாக பொதுவாக என்ன காண கிடைக்கின்றன என்று பார்த்தால், ஒழுக்கம், கல்வி, ஈகை, இம்மை மறுமை பயன்கள், மனிதநேயம், விருந்தோம்பல், வீடு பேறு, புலால் உண்ணாமை, கல்லாமை, கல்லுண்ணாமை, கல்லாமையை தவிர்க்க வேண்டும், கல்வியை போதிக்க வேண்டும், அதுபோல கல்லுண்ணாமை, நட்பு, இல்லற நெறி, பிறர் பொருள் கவராது இருக்கிற தன்மை, அரசாட்சி, இறைமாட்சி, அரசனின் கடமை என்ன, மக்கள் நலன் பாதுகாப்பது எப்படி, இவைதான் அற இலக்கியங்கள் பேசுகிற வாழ்வியல் சிந்தனைகளாக நாம் ஒரு கூட்டுக்குள், ஒரு கோப்புக்குள் கொண்டு வந்து அடக்க முடியும். இதுல இந்த 11 கீழ்கணக்கு அற இலக்கியங்கள் பேசுகிற வாழ்வியல் உண்மைகளாக, வாழ்வியல் சிந்தனைகளாக பொதுவாக என்ன காண கிடைக்கின்றன என்று பார்த்தால், ஒழுக்கம், கல்வி, ஈகை, இம்மை மறுமை பயன்கள், மனிதநேயம், விருந்தோம்பல், வீடு பேறு, புலால் உண்ணாமை, கல்லாமை, கல்லுண்ணாமை, கல்லாமையை தவிர்க்க வேண்டும், கல்வியை போதிக்க வேண்டும், அதுபோல கல்லுண்ணாமை, நட்பு, இல்லற நெறி, பிறர் பொருள் கவராது இருக்கிற தன்மை, அரசாட்சி, இறைமாட்சி, அரசனின் கடமை என்ன, மக்கள் நலன் பாதுகாப்பது எப்படி, இவைதான் அற இலக்கியங்கள் பேசுகிற வாழ்வியல் சிந்தனைகளாக நாம் ஒரு கூட்டுக்குள், ஒரு கோப்புக்குள் கொண்டு வந்து அடக்க முடியும்.